சோனி, அம்மா தான் எடுத்துட்டு வருவாங்களே, ஏன் கத்திட்டு கிடக்கா? இந்த ஒரு நிமிஷமா நான் எடுத்துட்டு வரேன். நில்லுங்க நில்லுங்க. நாங்க கிளம்புற நேரத்துல தான் நீ கிச்சன்ல கிடக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிடப்பா. நாங்க போன பிறகு இருக்கிற வேலையெல்லாம் செய்ய வேண்டியதானே பையா. இப்பதான் உனக்கு வேலை செய்யணும்னு தோணுதாங்க. இந்தாங்கம்மா டிபன் பாக்ஸ் ஆளுக்குன்னு எடுத்துக்கிடுங்க. சாப்பாடை மிச்சம் வைக்காம சாப்பிடுங்கம்மா. இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு செஞ்ச? லெமன் சோறும் உருளைக்கிழங்கும் செஞ்சிருக்கம்மா. மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. ஆமா, இந்த சாப்பாடு செய்யதான் காலையில இருந்தே கிச்சனுக்குள்ள உருட்டி தரஞ்சியா. எங்களை வேற வேலை வாங்குறது. தினம் லெமன் சோறும் உருளைக்கிழங்கு தான் செய்யற. உனக்கு விதவிதமா செய்ய தெரியாதம்மா. காலையில என்ன சாப்பாடு டி செய்யறது? அம்மாவுக்கு இதுதான் செய்ய முடியுது. எவ்வளவு சாப்பாடு இருக்கும்மா. ஒவ்வொருத்தையும் விதவிதமா கொண்டு வர ஆளுங்க. பிரிஞ்சி சாதம், குஸ்கா, ஒவ்வொரு தயிர் சாதம் விதவிதமா கொண்டு வர ஆளுங்க. நாங்க எப்ப பார்த்தாலும் இந்த மொக்க சாப்பாடே எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு. நல்ல சாப்பாடை செய்யுமா. போனி, அம்மாவால முடிஞ்சதான் அம்மா செய்யறாங்க. நீ ஏன் கத்திக்கிட்டு இருக்க? அம்மா பாவம்ல. உனக்கு என்னம்மா, அம்மா கிட்ட நைஸா காசு வாங்கிக்கிடுறா. இந்த சோறு பிடிக்காட்டி அப்படியே வச்சுட்டு கேண்டீன்ல போய் வயிற்றுக்கு தின்னுருதா. நாங்க அப்படியே உங்ககிட்ட 5க்கும் 10க்கும் வந்து கேண்டீன்ல நிக்க வேண்டியதா இருக்கு வடக்கி. நீ அப்படிதான் சொல்லுவா. ஏ சோனி, என்னால செய்ய முடியலன்னு தான் உங்களுக்கு ஆசைப்படுறதெல்லாம் உங்க அப்பையும் கடையில வாங்கி தராற. நல்லா தானே சாப்பிடுறிய. இன்னும் சாப்பிடாத மாதிரி சொல்லுவா. நீ கொஞ்சம் தள்ளு, வழியிலேயே நிப்பா. எம்மா சந்தியா, நான் எனக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டை பற்றி உங்ககிட்ட சொன்னலம்மா. உன் சம்மதம் என்ன? நீ என்ன அதை பற்றி ஒன்றுமே சொல்லலம்மா. என்ன சொல்கிற? நீ சம்மதிச்சாதான் நாங்கள் அவங்ககிட்ட திருப்பி பேச முடியும். நீ என்ன சொல்கிற? இப்போ வேணாம்மா, ஒரு வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலான்னு நான் தான் சொன்னேன்லம்மா. இந்த பாருமா, எனக்கு அப்பாவுக்கும் வயசாகிக்கிட்டே இருக்கலாமா. நாங்கள் இப்போவுமே பேசினாதான் ஒரு வருஷம் கழிச்சு அது முடிவாகும். இன்னும் உடனேவா உன்னை கல்யாணம் பண்ண சொல்கிறோம். இப்போவுமே பேசி வச்சுக்கலான்னு தானம்மா கேட்கும். இதனால ஒரு வருஷம் போகட்டுமா, இப்பெல்லாம் அதை பற்றி பேச வேண்டாமா. இந்த பாரு சந்தியா, உன் முகத்தை பார்த்தாலே வடநாப்பில் இருக்குமா. நீ வேற கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்ற. அதை பார்த்தாலே எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குமா. உன் மனசுல யாராச்சும் இருந்தா அம்மாட்ட சொல்லிடு மறைக்காம. அம்மா நம்ம தகுதி கேட்டால இருந்தா அவங்க போய் பேசி முடிச்சு உனக்கு முடிச்சு வைக்கம்மா. அம்மா என்ன இப்படி கேட்குறாங்க? இன்னும் ரகு வேற வீட்டில் பேசி சம்மதம் வாங்களே. நம்ம இப்போ அம்மாட்ட சொல்லி அப்புறம் அம்மா போய் இது பண்ணால் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் ரகு சம்மதம் வீட்டில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொல்லிக்கலாம் எதுனாலும். என்னம்மா சந்தியா அப்படியே நிற்கிறா? எதுனாலும் தயங்காம அம்மாட்ட சொல்லுமா. அம்மாலாம் காதலுக்கு எதிர்ப்பு தெரிக்கிற ஆள் கிடையாதுமா. நீ எதுனாலும் மனம் திறந்து அம்மாட்ட பேசலாம். சொல்லுமா. என்னதுமா, காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியல? இது தெரியாம போச்சே எனக்கு. இந்த வாயாடி, எதையாச்சும் பண்ணி வச்சுட்டு வந்தா வாயை கிழிச்சு போடுவேன். இப்ப தானே அவட்ட சொன்னா காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன்னு. அதுக்குள்ள இப்படி பேசுறா நீ? நான் அவட்ட சொன்னேன், நான் உன்கிட்ட ஒன்றும் சொல்லலையே. ஏன் அவளுக்கு மட்டும் தான் காதல் வருமா? எனக்கெல்லாம் காதல் வராதா? இந்த பாருங்கடி, 2 பேரும் காலேஜுக்கு படிக்க தான் போறிய. காதலுக்கு எங்கேயும் போகல. எதையாச்சும் பண்ணிட்டு வந்தேன்னா விளக்கு மாதிரி பிஞ்சு போயிடும். பேசாம காலேஜுக்கு கிளம்புங்க. என்ன சந்தியா, கொஞ்சம் முன்னுக்குட்டி அம்மா காதலுக்குலாம் எதிரி கிடையாதுன்னு சொன்னா போமுச்சுல இப்படி சொல்லிட்டு போறா. நம்ம வாயிலேருந்து ஏதாவது விஷயம் வந்துடாதான்னு போட்டு வாங்குறாங்க. ஆனால் எல்லா அம்மா மாதிரி அவங்களுக்கும் பயமாக தான் இருக்கும். அதனால தான் இப்படி கடைசியில் ஏசிட்டு போகிறாங்க. இருந்தாலும் நம்ம அம்மாவை புரிஞ்சிக்கவே முடியல. இன்னைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வேற இருக்கு. நான் வேற படிக்கவே இல்லை. அப்படி நீ படிச்சிட்டியா? அவர் வேற ஒழுங்கா எழுதாட்டி அவர் வேற கிளின்னு கிளிப்பாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. படிச்சிருக்கேன், எழுதுற அளவுக்கு படிச்சிருக்கேன். ஆமா, நான் பயந்தா ஒரு அர்த்தம் உண்டு. நீ ஏன்டி பயப்படுறா? நீ தான் எப்பவுமே ப்ராக்டிக்கல் நல்லா செஞ்சு நல்ல மார்க் எடுப்பிய. இன்னைக்கு ஏன் பயந்த மாதிரி இருக்கா? இல்ல அபி, எப்பவுமே ப்ராக்டிக்கல்னா நம்ம புக்கும் கையமா தான் உட்காந்துருக்கோம். ஆனா என்னன்னே தெரியல, நேரத்துல இருந்தே மூட் ஆஃப் செட்ல உட்காந்துருக்கு. புக்கை பரட்டி பாக்குது, ஆனா படிக்கவே மாட்டுக்கா. என்னன்னு தெரியல எனக்கும். என்ன சந்தி அவ சொல்றா? நீ நல்லா படிப்பியே, ப்ராக்டிக்கல்னா விடிய விடிய உட்காந்து படிப்பியே. ஏன் அப்படி இருந்தா? எதுவும் பிரச்சனையா? சோனி, ஏன் அவகிட்ட இப்படிலாம் சொல்ற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட பார்க்க மாட்டேன். வாயெல்லாம் உடைச்சிருவேன். வாயை மூடு. ஏய் ஏண்டி சந்தியா அவளை திட்டுறா? விளையாட்டுக்கு தானே சொல்ற. நீ ஏன் சீரியஸா எடுத்துக்கிடுறா? இவ இப்படிதான் சீன் போடுவா அபி. ஆமா, பூமாரி எங்க? என்ன வரல? இன்னைக்கு லீவா? எனக்கு தெரியலையே சோனி. உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? என்கிட்ட அவ சொல்லியிருந்தா நான் ஏன் உன்கிட்ட கேட்க போறேன்?
அவளை பார்த்து பாவம்னு சொன்னல பாரு, இப்போ ஒன்னே எப்படி கலாய்க்கிறான்னு பாரு. சோனியா, சந்தியா இங்க பாருங்கடி. என்ன பாருங்கடி, பூ மாதிரி தாவணியில வரா. அவளுக்கு தாவணி அழகா இருக்கு. ஆமா, ஏன் இவ தாவணியில வர? ஆமாடி, அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதே மறந்துட்டேன் பாரேன். வாவ், பியூட்டிஃபுல். தேவதை மாதிரி இருக்கு அந்த தாவணியில. அழகா இருக்கு பூமாரி இந்த தாவணி உனக்கு. தேங்க்யூ சோனி. இந்த ட்ரெஸ் எங்க அண்ணன் பிறந்த நாளுக்கு எடுத்து கொடுத்தான். நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு பூமாரி, உனக்காகவே தச்ச மாதிரி பர்ஃபெக்ட்டா ரொம்ப அழகா இருக்கு. ஹாப்பி பர்த்டே பூமாரி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸோட நிறுத்திடுவா போல இருக்கு. எங்களுக்கு எதுவும் சாக்லேட் எதுவும் கொண்டுட்டு வரலையா? கையில ஒரு பாக்ஸையும் காணும், சும்மா வந்து நிக்கிறா. சோனி, எங்க அம்மா லேட் ஆயிட்டுன்னு அதெல்லாம் வாங்கி தரல, காசு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு கேன்டீனுக்கு வாங்க, எங்க எல்லாத்துக்கும் நான் தான் ட்ரீட் வைக்கிறேன், சரியா? ட்ரீட் வைக்க போறியா? அப்ப எனக்கெல்லாம் டபுள் ஓகே. எங்களுக்கெல்லாம் உண்டாப்பா, இல்ல உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தானா? எல்லாருமே ஃப்ரெண்டு தான், எல்லாருக்குமே உண்டு. என்ன இவன் பத்தாண்டுக்கு வரான்? இந்த நேரம் தான் ஆபீஸ்க்கு போவானோ? எம்மா, இவன் மூஞ்ச பார்த்தா நம்ம அசிங்கமாலாம் இருக்கு. கொஞ்சம் மறைஞ்சிக்கிடுவோம், பாப்பாவை பேருட்டும். சோனி, எதுக்கு என் பின்னாடி வந்து நிக்கிறா? சும்மா தாண்டி கொஞ்ச நேரம் நின்னுக்கிறேன். சும்மா அமைதியே இரு. பார்த்தாலும் இந்த பையனை பத்தி ஒளியிறியே, ஏன்? இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது நடக்குதா எனக்கு தெரியாம? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அவன் இங்கேயே பாக்குறாடி. பசங்க சொல்றது மாரி, சோனியா காணும். சோனியா உன் பின்னாடி வந்து நிக்கிறா. ட்ரெஸ் கொஞ்சம் ஒளிஞ்சிட்டடி, அதான் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா? சரி சரி பூமாரி. என்ன சோனி நம்மளை பார்த்து ஒளியுறா? சும்மாவே நம்மளை பார்த்து ஒளிவா. இன்னைக்கு வேற அவ தரமான சம்பவத்தை வேற பார்த்துட்டா. அப்புறம் ஒளிவே தானே செய்வா. அவளும் பெண் தானே, அவளுக்கும் வெக்கம் இருக்கும்ல, ஒளியுறா. சரி, இப்போ என்ன பண்றது? அவ நம்மளை பார்க்கறதுக்கு, அவகிட்ட நெருக்கி பழகுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்படியே பைக்கில் தனியாக போனால் அவகிட்ட நெருங்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? பேசாம பைக்கை பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு தினம் அவள் கூட பஸ்லேயே போனா, ஆனால் நேரில் போனால் அவள் நம்மளை பார்க்க மாட்டா. அதுக்கு ஏதாச்சும் ஐடியா பண்ணி ஹெல்மெட்டு போட்டு வேற ஆள் மாதிரி போனால் அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ நம்ம மேலே அவளுக்கு காதல் வந்துடும் தன்னால். அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளை காதலிச்சு தான் அவள் ஆகணும். அப்போதான் நல்ல ஐடியா, இதை தான் ஃபாலோ பண்ண வேணும். ஓகே சஞ்சய், இந்த ஐடியா சூப்பராக இருக்குது. இது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ண வேண்டியது தான். டன். பூமாரி, அந்த பையன் போயிட்டானா அதுலயே நிக்கானான்னு கொஞ்சம் பாரு. சோனி, அந்த பையன் அதுல நின்றுட்டு நம்மளே தாண்டி குறு குருன்னு பார்க்கான். ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே நிக்காண்டி. அவன் போகலடி, இப்போதைக்கு போக மாட்டான் போல இருக்க. என்ன பண்றது? எங்க சந்தியா வேற என்ன ஒரு மாதிரி பார்க்காடி, தப்பா நினைச்சிட போறா. நான் என்ன பண்ணலாம் இப்போ? சோனி, ஏதாச்சும் பண்ணலாம், நீ கொஞ்சம் அமைதியா இரு, பயப்படாத. பசு வர நேரம் வேற ஆயிட்டுடி. நான் எவ்வளவு நேரம் தான் ஒளிஞ்சே இருக்க முடியும்? அந்த கிறுக்கு போயிட்டானா என்ன நின்றுக்கிட்டே தான் இருக்கானா? நல்ல வேலை அவன் போயிட்டான். நல்ல வேலை போயிட்டான். எதுக்காக அவனை பார்த்தோன்னா நம்ம ஒளியிறோம்? நம்ம மனசுல எதுவும் தப்பா இருக்குதோ? அவனை பத்தி ஏதாச்சும் தோணுதா? அவனை கண்டாலும் ஏன் ஒளியிறோம்? எவ்வளவு பேரும் வராங்க போறாங்க, நம்ம ஒளிய மாட்டோம். ஆனா இவனை பார்த்தோன்னா நமக்கு ஒரு வெக்கமாவும் இருக்கு, ஒளியும் தோணுதா? எதனால? அவனை பார்த்தோன்னா எனக்கு ஏதோ பண்ணுதான்னு அர்த்தம். என்ன அர்த்தம் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. எதுனால கவனமா இருக்கணும் கொஞ்சம். நமக்கு பஸ் வருதுடி, நம்ம எல்லாரும் போவோம் வாங்க. இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போயிட்டு முத சந்தோஷம் பார்த்து நம்ம காதலில் சொல்லணும். சந்தோஷம் எவ்வளோ ஹாப்பி ஆகுறாருன்னு நம்ம பார்க்கணும். இத்தனை நாள் நம்ம கனவுல வர்றது யாரோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அது சந்தோஷமாக தான் இருந்திருக்கு. ஆனால் என் மனசுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷம் இடம் பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. இது தெரியாமல் நான் வேறு குழப்பத்தில் அலைஞ்சிருக்கேன். சந்தோஷம், நான் வந்துக்கிட்டு இருக்கேன்டா உங்கள்கிட்ட என் காதலை சொல்கிறதுக்கு. உங்ககிட்ட என் காதலை சொல்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டோட வந்துக்கிட்டு இருக்கேன். சந்தோஷம் தான் வரேன். ஜெசிகா, அந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப டக்கரா இருக்க. அன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா? பர்த்டேனா தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடணுமோ? சாதா நாள்ல இந்த மாதிரி போட்டு வரக்கூடாதா என்ன? ஏன் இவ்வளவு கோபப்படுறா ஜெசிகா? ஜஸ்ட் சும்மா தானே கேட்டேன். ஆபீஸ்க்கு வரதே ஜாலியா இருக்கிறதுக்கு தான். வந்த உடனே என் மூஞ்ச காமிக்கிறிய. வீட்டுல தான் சண்டை சச்சரவுனா ஆபீஸ்ல வந்தோமா சண்டை சச்சரவு. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் இருங்களாம்ப்பா. ஜெசிகா, இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களே. அழகா இருக்குண்ணா, சந்தோஷ், ரொம்ப தேங்க்ஸ். ஜெசிகா, இதை தானே அசோக்கும் சொன்னான். அவன் சொல்ல முடிச்சு அவ்வளோ கோவப்பட்டா. சந்தோஷ் சொன்னா மட்டும் 36 பள்ளையும் காமிக்க. இது என்னடி? அது அப்படித்தான். ஜெசிகா, ஸ்வீட் பாக்ஸோட ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க.
எல்லாம் ஒரு காரணத்தோட தான் சந்தோஷம் நான் ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்வீட் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. திடீர்னு எதுக்கு ஸ்வீட் தரீங்க? சொன்னா தானே நாங்கள் சாப்பிட முடியும். இல்லை சந்தோஷ், எனக்கு உங்களுக்கு தரணும் போல இருந்துச்சு. ஏன் நான் தந்தா நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? யார் சொன்னது? நீங்க எது தந்தாலும் நான் சந்தோஷமா சாப்பிடுவேன். ஏ ஜெசிகா, நான் ஒருத்தன் இருக்கிறத நீ மறந்து அவன்கிட்ட பல்ல பல்ல காமிக்கிறியா? எவ்வளவு தூரம் தான் பல்ல காமிக்கான்னு பார்ப்போம். சந்தோஷுக்கு ஸ்வீட் ஊட்டிக்கிட்டு இருக்கா. நான் தானே என் சந்தோஷுக்கு ஸ்வீட் ஊட்டணும்னு வீட்டுல இருந்து ஆசையா கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன். இவகிட்ட ஏன் சந்தோஷ் ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு? இதை பார்க்கத்தான் இவ்வளவு ஆசையா நான் வந்தேன் ஆபீஸ்க்கு. என்ன சந்தோஷ் இது? சந்தோஷ், நீங்க எனக்கு மட்டும்தான். என் காதல் உங்களுக்கு மட்டும்தான். வேற யாருக்காவது உங்களை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் சந்தோஷ். நீங்க எனக்கு வேணும் சந்தோஷ். உண்மை காதல் யாரென்றால் உன்னை என்னை சொல்வேனே, நீயும் நானும் பொய் என்றால் காதலை சாப்பிடுங்க சந்தோஷ், நான் போய் கேன்வாஸ் பண்ணிட்டு வரேன். இல்ல ஜெசிகா பின்னாடியே அசோக் போறான். இங்கேயே சண்டை போட்டாவ ரெண்டு பேரும். அங்க போய் எதுவும் ஆயிட போகுது, நம்மளும் போய் பார்ப்போம். ஜெசிகா, கொஞ்சம் நில்லு. என்ன அசோக், சொல்லுங்க. ஏன் ஜெசிகா, நான் ஏதாச்சும் சொன்னா நீ என்ன நோஸ் கட் பண்ணிருந்தா? ஆனா சந்தோஷ் எது சொன்னாலுமே நீ சிரிக்கிறியே, ஏன் அப்படி? உன் பேச்சுல ஒரு குதர்க்கம் தெரியுது அசோக். ஆனா சந்தோஷ் பேச்சுல அது இல்ல. அவர் வந்து டீசெண்டா பேசுறாரு. அதனாலதான் அவர் பேச்சு எனக்கு பிடிக்குது. ஆமாம்மா, ஆமா, பிடிக்கும் உனக்கு. ஏன்னா அவர் கொஞ்சம் அழகா இருக்காருல்ல என்னோட, அதனால அவர் பேச்சு உனக்கு பிடிக்கும். இந்த பாரு அசோக், அசிங்கமாலாம் பேசாத. இதை பத்தியா இப்போட நீ வர்க்கமா தான் பேசுற. ஏதாச்சும் நல்லதா பேசுறியா? இவ்வளவு நாளும் என்ன உங்ககிட்ட நான் அசிங்கமாவா நடந்துக்கிட்டேன்? என்னால் டீசன்ட் தான் நடந்தேன். உனக்கு சந்தோஷம் கண்ட உடனே என்ன பிடிக்கல, அவ்வளவுதான். இந்த பாரு அசோக், நீ எனக்கு ஃப்ரெண்டு. ஆனா சந்தோஷ் அப்படி கிடையாது, ஃப்ரெண்டுக்கு மேல. அதனால அவர் பிடிக்கும் எனக்கு. அப்போ இத்தனை வருஷமா உன் பின்னாடி சுத்திட்டு அலைஞ்சன நான் லூசா? அன்னைக்கே சொல்லியிருக்க வேண்டியது தானே, இப்ப ஏன் வந்து சொல்றா? நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், நீ எனக்கு ஃப்ரெண்டு தான், அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. நீ தான் தப்பு தப்பா பேசி தெளிஞ்சா நான் என்ன பண்றது? அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. இப்ப நீ என்ன சொல்ல வரா? என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இந்த பாரு அசோக், நீ எப்பவுமே எனக்கு ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுக்கு மேலாம் தப்பா எதுவும் நான் நினைக்கிறது இல்லை, நீயே நினைக்காத. அப்படி உனக்கு பிடிக்கலன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை வேணா நம்ம கட் பண்ணிடுவோம். இதுதான் என் முடிவு. இந்த பார் ஜெசிகா, உன்னை யாருக்காவது நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இங்க வந்ததுல இருந்து நான் உனக்காக தான் இருக்கேன். நீங்க எனக்கு வேணும் ஜெசிகா. ஏய், கிட்ட வராதடா, நவுந்து போடா. கிட்ட வராத, வந்தா கட்டிடுவேன். டேய் அசோக், ஏன்டா அவளை போய் திட்டுறா? அவதான் ஃப்ரெண்டுன்னு போயிட்டல, அதுக்கு மீறி ஏன் அவளை தொல்லை பண்றா? வா ஜெசிகா, நம்ம போலாம். போடி போ. உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும், உன்னை எப்படி அடையணும்னு எனக்கு தெரியும். நான் அந்த வழியில உன்னை அடைஞ்சுக்கிட்டேன். சோனி பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பையனை பார்த்து ஒளியும் போது நீ பஸ்ல போயிடணும்னு ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னியடி, அது என்ன விஷயம்டி சோனி? என்ன விஷயம்? அப்படி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. சோனி, எனக்குலாம் நல்ல ஞாபகம் இருக்கு. நீ சொன்ன பஸ்ல ஏறணும்னு நான் சொல்றேன் அந்த விஷயத்தன்னு. இதெல்லாம் நல்லா நான் வச்சுக்க. ஏதாச்சும் படிச்சுட்டேன்னு கேட்டதுக்கு எனக்கு ஞாபகமே வரமாட்டுக்குன்னு சொல்லுவா. இதெல்லாம் உனக்கு மறக்கவே மறக்காது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். சோனி, இப்ப நீ அதை பத்தி சொல்றியா இல்லையா? இல்லாட்டி சந்தியாட்ட சொல்லி கொடுத்துருவேன். அபி எனக்கு இங்க காத்தே வர மாட்டேங்குது. நான் வேணா அந்த ஜன்னல் சீட்டுக்கு வரட்டுமா? எனக்கு அங்க இடம் தருவியா? நானே இந்த காத்துக்காக தான் சன்னல் ஓரமா இருக்கேன். நீ வேற. சரி, உனக்கு ஒரு மாதிரி இருந்தா வா, இன்னைக்கு ஒரு நாள் தான் தருவேன், எப்பவும் தர மாட்டேன். நீ வந்து முத இடம் பிடிச்சுக்கிடணும். கத்தாத பூமரி, பக்கத்துல எங்க அக்கா இருந்தால அவக்கு முன்னுக்கு சொல்ல முடியுமா? நீ வேற அதை புரியாம சொல்லு நீ. இப்ப எங்க நல்ல வேலை எங்க அக்காவே அங்க போயிட்டா. இப்ப சொல்றேன், சொல்லுடி. அலையாத சொல்றேன். காலையில தண்ணி எடுக்க போனேன் எங்க வீட்டு பக்கத்துல. அப்போ ஒரு தெரிஞ்சாண்டி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. போய் பார்த்தா காப்பி தந்தாங்க. நானும் வாங்க முடிச்சுல சிந்திட்டு சரி வாஷ் பண்ணணும் ஆண்டின்னு சொல்ல முடிச்சு ஒரு ரூம்ப காமிச்சாங்க. போய் பண்ணிட்டு வானி அங்க உள்ள போனேன் பாரு, அங்க ஒரு பையன் துணி இல்லாம இருந்தான். ஐயோ, துணி இல்லாம பாத்துட்டியா? பேச்சு பண்ணி பாக்குற அளவுக்குலாம் அங்க ஒண்ணும் நடக்கல. நீ சாக்க குற. அவன் துணி எல்லாம் போட்டிருந்தான், மேலையும் கீழே இருந்தால நடுவுல எல்லாம் போட்டிருந்தான். நீ சாக்க குற. அந்த குளத்துல அவனை பார்த்தோன்னே நான் சாக்காவிட்டேன். அப்புறம் அலறிட்டு வீட்டுக்கு ஓடிட்டேன். அதனாலதான் அவன் கண்ட உடனே நான் பயந்தேன். அலறிட்டு போனதுக்கோ அவனை பார்த்ததுக்கோ என்ன சம்பந்தடி? லூசு பூமாரி, நான் பார்த்ததே அவனை தாண்டி. அவன் தான் அந்த குளத்துல நின்னான். அப்புறம் அவனை பார்த்து பயப்படாம வேற யாரை பார்த்து பயப்படுறது? ஐயே, காலையிலே கண்ணு குளிச்சு ஒரு பிட்டு படம் பார்த்துட்டு தான் வந்தியாங்க. சும்மா இரு பூமாரி, நானே அந்த சாக்குல இருந்து மீளல. நீ வேற பிட்டு படம் சொல்லி அசிங்கப்படுத்தாத.
விடு சோனி, இதுக்கெல்லாம் பயப்பில்லாம ஒரு இலவச படம் பார்த்துட்டு வந்தேன். விடு விடு. பையன் அன்னைக்கு நமக்கு கோயில்ல ஹெல்ப் பண்ணான அந்த பையன் தானே? அன்னைக்கு பேர் கேட்கணும்னு நினைச்சேன், கேட்காம விட்டுட்டேன். நல்ல வேலை இன்னைக்கு பஸ்ல ஏறி இருக்கான், எப்படியாச்சும் அவன் பேரை தெரிஞ்சுக்கணும். ஹெல்மெட் போட்டு வந்ததுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. இதை போட போய் தான் நம்ம சோனி பக்கத்துல இருந்தே அவளை ரசிக்க முடியுது. ஹெல்மெட் மட்டும் இல்லை, அவன் நம்ம மூஞ்ச பார்த்தானே அலறிட்டு ஓடிடுவா. இந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு தான் நம்ம அவளை ரசிக்கணும். இவன் வேற மூஞ்சே தெரியாத அளவுக்கு ஹெல்மெட் போட்டிருக்கான். இவன்கிட்ட எப்படி நம்ம கேக்குறது பேர? பார்த்தாலே எனக்கு கோவமா வருது அபி. ஏண்டி அவளை பார்த்து நீ கோவப்படுறா? அவ புது பொண்ணு தானே, நீ அவளை பார்த்து கோவப்படுறா? என்ன சந்தியா, அவ உன்னோட அழகா இருக்கா, நீ உனக்கு அவன் மேல கோவம் வருதோ? அப்படிலாம் இல்லடி, அவன் என்னோட அழகாவா இருக்கா. அப்புறம் எதுக்கு அவளை பார்த்து உனக்கு கோவம் வருது? வந்த முத நாளையே ரகுவை கவுக்க பார்க்க, அவ கீழே விழ ரகு பிடிக்க எனக்கு வந்துச்சு பாரு ஒரு கோவம். புரிஞ்சு போச்சு. வாள் அவளை தொட்டதுக்கு தான் உனக்கு கோவம் அவன் மேல. ஆமா ஆமா, அவ அழகுதான், நான் இல்லைன்னுலாம் சொல்லல. எல்லாருமே அவ அழகுல ஸ்லிப் ஆவாங்க, அதே மாதிரி ரகுவும் ஸ்லிப் ஆயிடுவானு எனக்கு ஒரு சின்ன பயம். என்னடி சந்தியா இப்படி சொல்றா? அவன் உன் வாழ்க்கையில ஃபுல்லா உன் கூடயே வர லைஃப் பார்ட்னர். அவன் மேலெல்லாம் சந்தேகப்படக்கூடாதுடி. சந்தேகப்பட்டா அது வாழ்க்கை நல்லாவே இருக்காதுடி. அதனால சந்தேகங்கிற பேய உள்ள விட்டுறாத. இல்லடி அபி, எனக்கும் ரகுக்கும் கொஞ்ச நாளாக கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கு. எது எடுத்தாலும் ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வருதுடி. எனக்கு என்னமோ இது நீடிக்குமான்னு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குடி. அவனும் என்னை பற்றி அவங்க வீட்டில் சொல்லவே மாட்டேங்கிறான். ஏதாச்சும் சொன்னாதானடி ஒரு தெளிவு வரும். அவன்கிட்ட கேட்டால் ஏதாச்சும் சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே போகிறான்டி. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதாண்டி நான் அவங்ககிட்ட அப்பவுமே சொன்னேன், பணக்கார பசங்களெல்லாம் நம்பாதானே, அவனுங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் வர பழகுவானுங்க. திடீர்னு கலத்தி விட்டு போனால் நம்மளால் அவனுங்க கூடலாம் சேர்ந்து போராட முடியாது. அவனுங்களுக்கு ஏத்தால லெவலாக தாண்டி பார்ப்பானுங்க. நீ கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோ சந்தியா. இவன் கையில் என்ன பொக்கையை வச்சிருக்கான், இதை யாருக்கு கொடுப்பான்? எஸ்கூஸ் மீ, இதை கொஞ்சம் வச்சுக்கிடுங்க. நீங்க இந்த புக்கை கொஞ்சம் வச்சுக்கிடுவீங்களா? என்ன பொக்கையை கொண்டு இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டான்? ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் தான் லவ்வரா இருப்பாங்களோ? நல்ல வேலை, நம்ம தெரியாம இவனை விசாரிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இவன் பேர் வேற என்னன்னு கேட்கணும்னு நினைச்சோம். கேட்டிருந்தா தப்பா போயிருக்கும். இவங்க ரெண்டு பேரும் தான் ஜோடி போல இருக்கு. நீங்க இந்த புக்கை கொஞ்சம் வச்சுக்கிடுவீங்களா? என்ன கோவப்படுறா சோனி? இன்னொரு பொண்ணுகிட்ட பொக்கையை கொடுத்தோன்னே எப்படியாவது உன் வாயிலிருந்து என்ன பிடிக்குதுன்னு நான் சொல்ல வைப்பேன் பாரு சோனி. பேர் என்ன இன்னும் எந்த இடத்துலயுமே இவன் பேரை காணுமே. ஹெல்மெட் முன்னாடி பேரை எழுதல போல இருக்க. எப்படி இவன் பேரை கண்டுபிடிக்கிறது? ஐயோ சோனி, என் பேரை தானே தேடுறா. நீ தேடு, அதுல கிடைக்கவே கிடைக்காது. என்னங்க அதுல ஏதோ பரட்டி பாக்கீங்க? என்னது பாக்கிறீங்க? நான் எதுவுமே தேடலையே. என்ன இந்த பொண்ணு வேற ஒரு மாதிரி பாக்குது. பொக்கையை அது கையில கொடுத்தோன்னா அது தப்பா நினைச்சிட்டோ? ஐயோ, இந்த கதை வேற மாதிரி போயிட போகுது. சோனி கையில பொக்கையை வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஆபீஸ் கிளம்புவோம், லேட் ஆகுது. சிஸ்டர், அந்த பொக்கையை கொடுங்க. என்னது சிஸ்டரா? ஐயோ எவ்வளவு பெரிய சந்தோஷமா சொல்லியிருக்காங்க ஹெல்மெட் மண்டையே. நான் வேற இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் வேற தப்பா நினைச்சிட்டேனே. நீ சிஸ்டர் தானா? சோனி மூஞ்சில எவ்வளவு சிரிப்பு தெரியுது சிஸ்டர்னோடனே. இவன் எதுக்கு தந்தா எதுக்கு வாங்குறானே தெரியலையே. இந்தாங்க உங்க பொக்கை. சோனி, என்ன ஏன் பேரை கூப்பிடுற அந்த ஹெல்மெட் மண்டையே? தாங்க சோனி, இந்த பொக்கை உங்களுக்கு தான். ஐ லவ் யூ சோனி. இவன் ஏன் நமக்கு ஐ லவ் யூ சொல்றான்? யாரா இருப்பா இவன்? இவன் பேரை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா இவன் நம்ம பேரை சொல்றான், நமக்கு ஐ லவ் யூ சொல்றான். இவன் தெரிஞ்சவனாடா இருப்பானோ? பார்க்க போறீங்க சோனி, பாய். ஆடை மாற ஜாடை மாற முதல் பாதம் மாற. என்ன சொல்லி நடந்தது? அங்கே என்னன்னா பைக்ல ஒருத்தன் சுத்தி ஒன்று நூல் விடுறான். இங்க என்னன்னா ஒருத்தவன் ஹெல்மெட் போட்டு வந்து ஒன்று நூல் விடுறான். என்ன நடக்குது? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்போர்ட்டை எங்களுக்கு கடைசி வரையும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, நன்றி. இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காதுடி. ஒரு கல்ல ரெண்டு மாங்காய். நல்லா என்ஜாய் பண்ணு.